இப்போ 2 சைடும் ஃபுல்லாக வெல்ட் அடித்து முடிச்சாச்சு. அடுத்தா இரும்பு பட்டா வந்து 4 பீஸ் வந்து 4 இன்ச்சில் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன் சைடு மட்டும் வந்து ட்ரில் போட்டு ஓட்ட போட்டு வச்சிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம கோன் செட்டப் இருக்குது பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து மாட்டிக்கிடுவோம். மாட்டினதுக்கப்புறம் மேலே வந்து எந்த அளவுக்கு அளவு இருக்கோ அதை பார்த்தீங்கன்னா வந்து டேப் வச்சு அளவு எடுத்து நான் கட் பண்ணி வெல்ட் அடிச்சுக்கிறேன். இப்போ எல் ஷேப்பில் அளந்து வெல்ட் அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா கோனில் மாட்டி பானா ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வெல்ட் அடிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு வெல்ட் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத. இந்த மாதிரி பானா ஷேப்பில் அடித்தா மட்டும்தான் நமக்கு ஸ்டேரிங் செட்டப் வந்து ஃப்ரண்ட்லையும் பேக்கில் திரும்புற மாதிரி நமக்கு செட் பண்ண முடியும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா வெல்ட் அடிச்சு வச்சிருக்கேன். 2 சைடும் பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. இப்போ இதில் டயர் மாட்டக்காண்டி பார்த்தீங்கன்னா டயரில் சென்டராக ஒரு ஆக்சில் பெல்ட் வரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சில் பெல்ட் வந்து சென்டராக மையமாக வச்சு நம்ம வந்து வெல்ட் அடிச்சிருவோம். இப்போ இந்த பக்கத்து வெல்ட் அடிச்சிருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆக்சில் பெல்ட் வச்சு வெல்ட் அடிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் வீலில் திருப்புறதுக்கான ஃபுல் செட்டப் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 இன்ச் ஸ்கொயர் டியூப் பார்த்தீங்கன்னா ஒரு அடி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்த இந்த பீஸை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் ஸ்டேரிங் செட்டப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு மையமாக வச்சு வெல்ட் அடிச்சிருவோம். இப்போ இந்த ஸ்டேரிங் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா டயரையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வச்சு பார்த்துக்குருவோம்.